வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கலை ஆடியோஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 5.1 மேனுவல் 50 பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆம்பு பார்த்தோம்னா ஒரு ரீஒர்க்கு தான் நண்பர்களே. இதை பார்த்தோம்னா நம்ம போன வீடியோவில் போட்டிருந்தோம். ஒரு 1 வீக் பக்கம் ஆகுது. இப்போ தான் நம்ம முடிச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைபர் கால் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா டெஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் தரேன், கால் பண்ணுங்கள். நம்ம போன வீடியோவில் அதுக்கு முன்னாடி வீடியோ சொல்லியிருப்போம். ப்ரோ நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு சொல்லின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம பார்த்தோம்னா திரும்பவும் சொல்கிறோம், தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் தொப்பூர் டோல்கேட் பக்கம் கில்புரிக்கல்ன்ற கிராமத்தில் தான் நம்ம இருக்கோம். நீங்கள் நேரில் வரணுனாலும் வாங்க, இல்லை ஃபோன்லேயே நம்மக்கிட்ட கொடுத்தாலையும் நம்மளால சிறப்பாக பண்ணி கொடுத்துருவோம். நம்ம அப்படி தான் எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அப்புறமா பார்த்தோம்னா இன்னொரு விஷயம் நான் தெரிவித்துக்கிறேன். ஃபோன் பண்ணி நமக்கு ஆர்டர் கொடுத்தா உங்களுக்கு 2 நாளில் கிடைச்சிருமா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 2 நாளில் நம்ம பார்த்தோம்னா ரெடி பண்ணணும்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் நமக்கு டைம் வேணும். ஒரு பொருள் வாங்கணும்னா கண்டிப்பாக நம்மளே தான் போகணும், எந்த லேபரும் கிடையாது. அதனால் டைம் கொடுங்க, கம்பல்சரி நம்ம டைம் கொடுத்தா தான் ரொம்ப நாளாக பக்காவாக நம்ம ரெடி பண்ணி நம்ம கொடுத்துருவோம். அப்புறம் தேவையில்லாத ஃபோன் பண்ணி கால் பண்ணி கேட்குறாங்க. கேட்டுட்டு அப்புறமா நாளைக்கு சொல்கிறேன் சார், அப்புறமா சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி கால் பண்ணாதீங்க நம்மளே. ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எனக்குன்னு மட்டும் இல்லை, எல்லா டெக்னீஷியனும் ஒரு வேலையை சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தான் வேலை செஞ்சு கொடுக்குறாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி 10 நிமிஷம் 1/4 மணி நேரம்லாம் பேசுகிறீங்க. பேசினா டைம் ஒதுக்கி தான் நம்ம பேசி ஆகணும். அப்புறம் பார்த்தோம்னா வேலைப்பாடுகள் கம்பல்சரியாக நமக்கு பாதிப்படையுது நண்பர்களே. உங்களுக்கு கம்பல்சரியாக நீங்கள் எத்தனையோ பார்ப்பீங்க, இங்கேயே விசாரிப்பீங்க, ரைட்டு ஓகே, அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை, எதுவும் சொல்ல விரும்பலை. நீங்கள் உங்களுக்கு எங்கே நமக்கு இங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிருந்தா மட்டும் கால் பண்ணுங்கள். கம்பல்சரியாக நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஃபோன் பண்ணி இந்த என்கொயரி பண்ணுறது மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க நண்பர்களே. ஏன்னு பார்த்தோம்னா எல்லாருமே ஒரு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தான் இந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நண்பர்களே. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கம்பல்சரியாக ஃபோன் பண்ணி பேசிவிட்டு ஆர்டர் கொடுங்க, தப்பு இல்லை. பேசிவிட்டு இந்த சும்மா போகிற டைம் வேஸ்ட் பண்ணுறது தயவு செஞ்சு வேணாம் நண்பர்களே. சரி, இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ரொம்ப நேரம் பேசிட்டோம். இப்போ பார்த்தோம்னா இந்த ஆம்பு பார்த்தோம்னா ஒரு மேனுவல் ஆம்பு தான் நண்பர்களே. இதை நம்ம பார்த்தோம்னா போன வீடியோவில் நம்ம போட்டிருப்போம், பாருங்கள். இதை நம்ம ரொம்ப நல்லா பக்காவாக இப்போ நீட்டாக எல்லாமே நம்ம ரீஒர்க்கு நம்ம எல்லாமே புதுசாக இப்போ நம்ம பெயிண்ட் கூட பண்ணிட்டோம் எல்லாமே. அதனால் நம்ம புது ஆம்பமாக இப்போ ரெடி பண்ணிட்டோம். சரி வாங்க இப்போ என்னென்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தோம்னா கேபினட் டிஜிட்டல் கேபினட் தான் நம்மளாலே. பாருங்கள், ஃப்ரண்ட்டு வியூ இப்படி தான் நம்மளாலே. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தோம்னா இங்கே 5.1 2.1 செலக்ட் பண்ண சுவிட்ச் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். டிவி டிடிஹெச்ஆ இது பார்த்தோம்னா ஆக்ஸுக்கும் யூஎஸ்பிக்கும் மற்றும் ஒரு சுவிட்ச் வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா யூஎஸ்பி ஆன் ஆஃப் மட்டும் வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்தோம்னா ஒரு யூஎஸ்பி போர்டு வச்சுருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா ட்ரிபிள் கண்ட்ரோல், பேஸ் கண்ட்ரோல், சப்பு ஃப்ரீக்வன்சி, இது சப்பு வால்யூம், சென்டர் வால்யூம், இது ரியர் வால்யூம், இது ஃப்ரண்ட் வால்யூம், இது ஒரு மாஸ்டர் வால்யூம். இங்கே பார்த்தோம்னா ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தோம்னா ஒரு எல்இடி ஒன்று கொடுத்துருக்கோம். இவ்வளோ தான் நம்மளால ஃப்ரண்ட் வியூ. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வாங்க இன்டீரியரில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இன்டீரியர் வியூ இதுதான் நம்மளாலே. பாருங்கள், நம்ம இதில் இன்னும் கொஞ்சம் இன்னும் டேக் அடிக்கிறதுலாம் இருக்குது நண்பர்களே. அதனால் நம்ம பார்த்தோம்னா இப்போ கஸ்டமர் வந்துட்டுருக்குறாங்க. அதனால் நம்ம பார்த்தோம்னா இதை நம்ம இப்போ ரெடி பண்ணி முடித்தாச்சு. நம்ம அதை ஃபுல்லாக ரெடி பண்ணி கொடுத்துருவோம். பாருங்கள், நம்மளால் முடிந்தவரை ரொம்ப நீட்டாக நம்ம பண்ணியிருக்கோம். சரி, இப்போ வாங்க ஒவ்வொன்றா என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்துருவோம். டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தோம்னா
24024 5 ஆம்பியர் ஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மர் தான் நம்மளே. அப்புறம் இதில் 12012 இதில் ஒரு டாபிக் இருக்குது. அப்புறம் பவர் செக்ஷன் பார்த்தோம்னா 6 ஆம்ஸ் டயோடு ஒரு 4 4700 MMT 50 வோல்ட்டில் 2 கெப்பாசிட்டர் சிஎம்ஓ ஒரிஜினல் கெப்பாசிட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுலேயும் இருந்தது தான் 2500 MMT 25 வோல்ட்டில் 1 ஆம்ஸ் டயோடு 2. அப்புறம் பார்த்தோம்னா நம்ம பார்த்தோம்னா ஃபேன் 2 வச்சுருப்போம். ஒரு ஏர் இன்னுக்காகவும் ஒரு ஏர் அவுட்டுக்காகவும் வச்சுருக்கோம். இது பார்த்தோம்னா ஒரு டிரான்சிஸ்டர் போர்டுக்கு பார்த்தோம்னா அவங்க இதுக்கு முன்னாடி சப் லைன்லாம் இதில் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம பார்த்தோம்னா இது பக்காவாக ரெடி பண்ணி இதை பார்த்தோம்னா நம்ம ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்காக கொடுத்துருக்கோம். அப்புறம் எஸ்டிகேவில் 3 ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். சப்புக்காக பார்த்தோம்னா நம்ம ஓஎன் சீரிஸில் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். எஸ்டிகே 4191 சப்புக்காக நம்ம கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 12 இன்ச்சு சிங்கிள் மேக்னெட்டே ரொம்ப நாளாக பக்காவாக ட்ரைவ் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா 100 வாட்ஸ் இதில் வர நம்பராலே. இதில் பார்த்திங்கன்னா எஸ்டிகே 4141 இதுவும் ஓஎன்ஏசி யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தோம்னா 25 வாட்ஸ் வரும். 25 + 25 50 வாட்ஸ் வருது உங்களுக்கு. இது பார்த்தோம்னா சப்புக்காக கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா சரௌண்டுக்காக கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தோன்னா இது லெஃப்ட் ரைட்டுக்காக கொடுத்துருக்கோம். 4 டிரான்சிஸ்டர் போர்டு நம்ம கொடுத்துருக்கோம். இதாட்டம் பார்த்தோம்னா ஒரு எஸ்டிகே 4141 தான் நம்மளாலே. இதுவும் சரியாக தெரியுது. இது பார்த்திங்கன்னா சானியோவில் டிடெக் அந்த ஐசி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா சென்டருக்காக நம்ம கொடுத்துருக்கோம். இதில் 2 சேனல் இருக்குது. நம்ம சிங்கிள் சேனல் தான் கொடுத்துருக்கோம். ஒரு சேனல் டம்மியாக தான் விட்டுருக்கோம். அப்புறம் பார்த்தோம்னா நம்ம இங்கே வசந்தில் டபுள் ஐசி போட்ட பிடி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா பக்காவாக ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது. அதனால் இதை நம்ம பக்கா மேட்சிங்காக இதை நம்ம போட்டிருக்கோம். சரௌண்ட் போர்டு பார்த்தோம்னா யூடியூவில் இது சரௌண்டு ப்ளஸ் சென்ட்ரு இந்த போர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். சப்பு ஊர் பார்த்தோம்னா நம்ம வசந்தோடைய கிராண்டு. இந்த போர்டை பற்றி சொல்லவே தேவை. ரொம்ப நாளாக பக்காவாக நீட்டாக இருக்குது. நம்மளே பேஸ் பஞ்சிங் அவ்வளோ அருமையாக இருக்குது. பாருங்கள், இன்டீரியர் வியூவில் தான் நம்மளே. இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருப்பேன் இதனுடைய ஆம்பினுடைய இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள் நம்மளே. இப்போ நம்மளால முடிந்தவரை ரொம்ப நீட்டாக பண்ணிட்டோம். பாருங்கள், அதே மாதிரி பார்த்தோம்னா கஸ்டமர் கொண்டு கொடுத்ததில் கேபினெட் ப்ளஸ்ஸு டிரான்ஸ்ஃபார்மர் இதெல்லாம் அவங்களே அதுலேயே எடுத்துக்கணும். இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைடு இதுவும் அதுலேயே எடுத்துக்கணும். இப்போ நம்ம போட்டிருக்கிறது பார்த்தோம்னா எஸ்டிகே 4191 இந்த ஃபுல் செட்டாக போட்டிருக்கோம். இதில் பார்த்தோம்னா ஓஎன் சீரிஸில் ஐசி நல்லா இருந்தது. இது பார்த்திங்கன்னா போர்டு மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம் தேவையோட. இதில் பார்த்தோம்னா ஃபுல்லாகவே ஐசியும் ப்ளஸ்ஸு இது டக்கரா இந்த போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தோம்னா இந்த புரோலாஜி செக்ஷன் பார்த்தோம்னா எல்லாம் 3 போர்டும் நம்ம மாற்றிட்டோம். அவங்க போடுறது என்னென்னா பாருங்கள், அவங்க போட்டுறது போர்டு இது தான். நம்ம பார்த்தோம்னா இதிலே நம்ம ரெடி பண்ணோம். ரெடி பண்ணி பார்த்தோம்னா இந்த ஐசி கம்ப்ளைண்ட்டு, இந்த ஐசி கம்ப்ளைண்ட்டு, அப்புறம் பார்த்தோம்னா இந்த போர்டு பார்த்தோம்னா நம்ம ஒரு சில பார்த்தோம்னா இதில் ஆல்ட்ரேஷன் பண்ணோம். ஏற்கனவே அவங்க 2 தாள் கொடுத்து பண்ணியிருக்காங்க. மறுபடியும் நம்ம பண்ணும்போது சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணிவிட்டோம், இதை மறுபடியும் கொடுத்தா செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புதுசாகவே பார்த்தீங்கன்னா போர்டு போட்டு நம்ம எல்லாமே போட்டு கொடுத்தாச்சு. இப்போ நீட்டாக பண்ணி கொடுத்தாச்சு, பக்காவாக வந்திருக்கு. இதே மாதிரி அவங்களுக்கு கரெக்டாக இருந்த பாருங்கள் நம்மளாலே அவங்க போட்டு கொடுத்த போர்டெலாம் இதுதான் நம்மளாலே அவங்க போட்டு கொடுத்தது எல்லாமே வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ரொம்ப நல்லா நீட்டாக நம்ம க்ளீனாக பக்காவாக பண்ணியிருக்கோம். இப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தமிழ் சாங்ஸ் போட்டால் காப்பிரைட் கிளைம் வந்துருக்கு. நம்மளே சின்னதாக ஒரு ஆடியோ கிளிப்பிங் ஒன்று உங்களுக்கு சாம்பிளுக்கு போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்மளே உங்களுக்கும் இந்த மாதிரி ஆம்பு யாருக்காவது தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள். புதுசாக வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ரீஒர்க்குனாலையும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். கால் பண்ணுங்கள் நம்மளாலே.
கேட்டுருப்பீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லா பக்காவாக நீட்டாக நம்ம பண்ணியாச்சு நண்பர்களே. இதை இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம டெலிவரி பண்ண போகிறோம். நன்றி நண்பர்களே. நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம்.